Hi, hello friends, welcome to our Madhu Hema YouTube channel. இன்னைக்கு நம்ம இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நோட்டீஸ் போர்டில் இன்ஃபர்மேஷன் கொடுக்காம வெப்சைட்டில் கொடுத்துருந்த இன்ஃபர்மேஷன் இங்கிலீஷில் இருக்குது. அது நிறைய பேருக்கு புரியலை. அது எப்படி அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ நோட்டீஸ் போர்டு ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பின்ட் மெசேஜ் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுவோம். அதில் அந்த போர்ட்டல் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோம்னா இந்த ஓப்பன் ஆகுது. அதை மேலே லாகின் பண்ணிக்குவோம். லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போவோம். உள்ளே போனதும் லாகின் பண்ணிக்குவோம். லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணுறேன். நம்மளோட லாகின் ஐடி கொடுத்துக்கிறேன். ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனதும் இந்த பேஜ் நமக்கு இப்போ இங்கிலீஷில் தான் இருக்குது. இதை இப்போ நம்ம தமிழில் எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத பற்றி சொல்கிறேன். சைடில் இப்போ ஒரு 3 டாட் இருக்குது. அந்த டாட்டை கிளிக் பண்ணணும். அந்த டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு இருக்குது. அந்த ட்ரான்ஸ்லேட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு இப்போது ட்ரான்ஸ்லேட் ஆகிடுச்சு தமிழில். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? ட்ரான்ஸ்லேட் ஆகிடுச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். குழு உறுப்பினர்களுக்கு வணக்கம். அறிவிப்பு வாரிய அறிவிப்பு சனிக்கிழமை இரவு வெளியிடப்படும். சில புதிய சிக்கல்கள் அறிவிப்பு வாரிய அறிவிப்பின் அடிப்படையில் தொடங்கும் என்பதால் தயவு செய்து காத்திருங்கள். அனைத்து விவரங்களையும் சனிக்கிழமை இரவு தருகிறேன். மூலம் SBO பயிற்சியாளர் சங்கர். டேட் 2/7 PM. அப்போ இந்த இன்ஃபர்மேஷனை அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்மளோட பேஜ் தமிழில் நமக்கு வந்துடுச்சு. இதே மாதிரி நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம். இதே மாதிரி மேலும் தகவல் தெரிந்து கொள்வதற்கு மது ஹேமா யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.